இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு கப்பிள் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, ஐவிஎஃப் பண்ணி அழகா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. இவங்களோட ஸ்டோரி என்னன்றத பார்ப்போம். இவங்க கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ்ல ஒரு தடவை ஐயுஐ பண்ணியிருக்காங்க. அதுல கன்சீவும் ஆயிருக்காங்க. கன்சீவ் ஆயிட்டு 12 வாரம் ஸ்கேன்ல வந்து 2.5 சென்டிமீட்டர் சர்வைக்கல் லென்த் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 14 வீக்ஸ் டு 16 வீக்ஸ்ல அவங்க சர்வைக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியா ஒரு சர்க்லாஜ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்லாஜ்ன்றது கர்ப்பப்பை வாயில அந்த தையல் போட்டுமே அவங்களுக்கு 16 வாரத்துல குழந்தை வந்து வெளியில வர வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதுல மனசு உடைஞ்சு போய் அடுத்த 1.5 வருஷம் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காம வீட்லயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 சைக்கிள் ஐயுஐயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலயும் அவங்க கன்சீவ் ஆகல. எங்க கிட்ட வரும்போது கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஐவிஎஃப் தான்ற முடிவோட தான் எங்க கிட்ட வந்தாங்களே. நாங்க சொன்னது என்னன்னா, ஐவிஎஃப் பண்ணலாமா? ஆனா ஐவிஎஃப் பண்ணாலும் சிங்கிள் எம்ப்ரியோ வச்சு குழந்தை பெத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா, உங்களுக்கு சிங்கிள் பேபியே லாஸ்ட் டைம் 16 வீக்ஸ்ல மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு. அதனால நாங்க இந்த பிரெக்னன்சில அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி ஒரே ஒரு நல்ல கரு வச்சோம். அதுல அவங்க பிரெக்னன்சி 12 வீக்ஸ் ஆகி என்டி ஸ்கேன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அத பண்ணி முடிக்கும்போதே கர்ப்பப்பை வாயில இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்வாப் டெஸ்ட் பண்ணி யூரின் கல்ச்சர், சிபிசி, சிஆர்பி இந்த டெஸ்ட்லாம் பண்ணி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கிரீனிங் ரிப்போர்ட்ல குழந்தைக்கு எந்த குறையும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா 13 வீக்ஸ்லயே ஸ்டிச்சை போட்டுட்டோம். கர்ப்பப்பை வாய் தையல் போட்டுட்டு அப்புறமா அப்படியே விடல, மாசம் மாசம் அவங்களுக்கு சர்வைக்கல் அண்ட் ஸ்கிரீனிங் அடி வழியா ஸ்கேன் பார்த்து பண்ணிக்கிட்டோம். இது இல்லாம ஒவ்வொரு மாசமும் பிளட் டெஸ்ட்ல சிஆர்பின்றது ஹையா இருக்கா, யூரின் கல்ச்சர்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, வெஜினல் ஸ்வாப் பண்ணி வெஜினால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம். இது இல்லாம ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிசின்ஸும் கரெக்டாக கொடுத்தோம். இதை கரெக்டாக அவங்க எடுத்ததுனால அவங்களோட பிரெக்னன்சி வந்து 37 வாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா ஸ்மூத்தா அமைஞ்சது. 37லேருந்து 38 வாரத்துல கர்ப்பப்பை வாயில போட்ட தையலை நாங்க ஓபியாவே ரிமூவ் பண்ணிட்டு அவங்க சுகப்பிரசவத்துக்கு அலோவ் பண்ணோம். அழகா 36 மணி நேரத்துல ஒரே ஒரு ஜெல்லும் ஒரு சின்டோவும் போட்டதுல அழகா டெலிவரி ஆயிட்டாங்க, சுகப்பிரசவமும் ஆயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு தடவை அபார்ஷன் ஆயிட்டா அடுத்த தடவை ஆயிடுமோன்னு பயப்படாதீங்க. அதுக்கான தீர்வு, அதுக்கான கர்ப்பப்பை வாய் தையல் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுதா இல்லையா, கர்ப்பப்பை வாய் ஷார்ட் ஆகுதா இல்லையான்னு மாசம் மாசம் ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்க ஜேர்னியை டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா ஹெல்த்தியான கரெக்டான வெயிட் குழந்தைய உங்களால சுகப்பிரசவத்துல பெத்துக்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.